ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நல்லபடியாக வந்து தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆயாச்சுங்க. இன்றைக்கி நம்ம என்ன சமையல் அப்படின்னா தேங்காய் ஒப்புட்டு. ஏன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப தொலாவுறாங்க. அதனால் வந்து தேங்காய் ஒப்புட்டு செய்யலாம் அப்படின்ட்டு தேங்காயை அத்தை மட்டும் வாங்கி கொடுத்தாங்க. தேங்காய் மட்டும் வாங்கிட்டு துருவி எடுத்துக்கோங்க. அருகாமனையில் துருவிட்டு நல்லா வறுத்துக்காங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கையில் தொட்டு அமுத்தி பார்த்திங்கன்னா பால் வரும். அந்த ஸ்டேஜில் வரணுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மைதா மாவு தான் இன்றைக்கி நம்ம சுட போகிறோம். வேணால் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் கோதுமை மாவு கூட சுட்டுக்கலாம். இப்போ மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. அப்போ தான் மாவு நல்லா ஊறி வரும். அதுக்குள்ளே தேங்காயை ஆறிடுச்சு. அந்த தேங்காயை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அது கூட ஏலக்காய், சர்க்கரை, நான் 2 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. தேங்காய்க்கு அளவு 2 கப்பு சர்க்கரை, ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தளவுக்கு உருண்டை பிடிச்சிங்கன்னா இந்தளவுக்கு வரணும். இது மாதிரி இந்த சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா மாவு நல்லா அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கோங்க. ஊற விட்டு எடுத்துகிட்டு இது மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சி ஃபஸ்ட்டு அமுத்திட்டு லேசாக கையிலேயே அமுத்திக்கலாம். கொஞ்சமாக உள்ள உருண்டையை வச்சு நம்ம சுற்றி மெதுவாக அமுத்தி எடுத்துக்கோங்க. வாழையில வச்சு அமுத்தி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு எண்ணெய் ஊற்றி தடவி அமுத்தி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம 3 போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா சிம்மில் வேக வச்சுக்கோங்க. தீ வசியாக வச்சிங்கன்னா அப்படின்னா மாவு வேகாது. சிம்லேயே வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒப்பிட்டு ரெடி.